நண்பா, உன் வாழ்க்கைய கெடுத்தது பணம் இல்லாததால இல்ல, பணத்தோட பழக்கம் இல்லாததால. கஷ்டம் வந்தா நாம் சொல்லுறோம், நேரம் சரியில்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேரம் சரியில்ல. நம்ம முடிவுகள் தான் சரியில்ல. நீ வாழ்க்கை முழுக்க உழைக்கலாம். மார்னிங் போகிற நைட், திரும்புற டயர்ட் ஆகுற ஸ்ட்ரெஸ் ஆகுற. ஆனா மந்த் முடிவுல அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன சொல்லுது? மீண்டும் ஸ்டார்ட். இதுதான் சேலரி லைஃப் சைக்கிள். ஒர்க் ஆரோ, ஸ்பெண்ட் ஆரோ, வெயிட் ஆரோ, ரிப்பீட். இது லைஃப் இல்ல நண்பா. இது லூப். சில பேர் உன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் சிட்டி, சேம் பேக்ரவுண்ட், சேம் ஸ்ட்ரகிள். ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு டென்ஷன் குறைவு, கான்ஃபிடன்ஸ் அதிகம், மணி கண்ட்ரோல் இருக்கு. ஏன்? அவங்க லக்கி இல்ல, அவங்க ஸ்மார்ட் கூட இல்ல. அவங்களுக்கு மணி ஹேபிட்ஸ் வேற மாதிரி. 2026 உலகம் டேஞ்சரஸ் ஆகுது. ஏஐ வேலை எடுத்துக்கிறது, எக்ஸ்பென்சஸ் சைலண்ட்லி ஏறுது, செக்யூரிட்டி குறையுது. இந்த காலத்துல நான் உழைக்கிறேன்னு சொல்றது போதாது. நான் பணத்தை மேனேஜ் பண்ண தெரியும்னு சொல்லணும். ஒரு ப்ரூடல் ட்ரூத் கேளு. ஏழை மனசு என்ன கேட்கும்? எப்படி அதிகமா சம்பாதிப்பது? ரிச் மைண்ட் செட் என்ன கேட்கும்? எப்படி வந்த பணம் தங்க வைப்பது? வித்தியாசம் இங்கே தான் ஆரம்பம். ஸ்கூல் கத்துக் கொடுக்கல, காலேஜ் கத்துக் கொடுக்கல, கம்பெனி கத்துக் கொடுக்காது. அதனால தான் டிகிரி இருக்கிறவங்க கூட மணி டிசிப்ளின் இல்லாம ஸ்ட்ராங்ல. இன்னைக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷன் கொடுக்க வரல. இந்த வீடியோ மிரர் காட்ட வருது. உன் ஹேபிட்ஸ் பார்த்தா உன் ஃபியூச்சர் தெரியும். இந்த வீடியோ முடியும் போது நீ 2 கேட்டகரியில ஒருத்தன். ஒன்னு நைஸ் வீடியோன்னு போகிறவன், 2 லைஃப்ல ரூல்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறவன். கேட்டகரி தான் உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். கவனமா கேளு. பணம் ஹார்ட் ஒர்க் கிட்ட போகாது. பணம் டிசிப்ளின் கிட்ட போகும். இன்னைக்கு நாம 2026ல ஏழையா வாழ்ற மைண்ட் செட்டியை டிஸ்ட்ராய் பண்ணி வெல்த் பில்ட் பண்ணும் மணி ஹேபிட்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல ஏழையா வச்சிருக்கும் பழக்கம். ஒன்று ஒன்று பணம் வந்தவுடன் செலவு செய்யும் சாபம். நண்பா, கவனமா கேள். ஏழைக்கு சேலரி டே என்றால் சந்தோஷ நாள். ரிக் மைண்ட் செட்டுக்கு சேலரி டே என்றால் அதிர்ச்சி நாள் இல்லை, ஆய்வு நாள். ஏழை என்ன நினைக்கிறான்? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் என்ஜாய் பண்ணணும். ஆனா ஒரு கடுமையான உண்மை, அவன் என்ஜாய் பண்ணல. அவன் தன் ஃபியூச்சரைய கடன்ல விற்கிறான். அவன் ஃபியூச்சர் செல்ஃப் இண்டி அவன் ஸ்வைப் பண்ற கார்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கும். சேலரி வந்த 72 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குது? ஆன்லைன் ஆர்டர், வெளிய சாப்பாடு, புதிய அப்கிரேடு, இஎம்ஐ பேமெண்ட், அன்னெசரி ட்ரீட்ஸ். 3 நாள் தான் போதும். பணம் வந்த வேகத்துல பேலன்ஸ் ஜீரோ. பின்னாடி என்ன டயலாக்? இந்த மாதமும் சம்ஹவ் மேனேஜ் பண்ணணும். இது லைஃப் இல்ல நண்பா, இது ஃபைனான்சியல் ட்ராப். ஏழை மனசு ஒரு பெரிய தவறு செய்கிறது. அவன் பணத்தை ரிவார்ட் மாதிரி பார்க்கிறான். ரிச் மனசு பணத்தை ரிசோர்ஸ் மாதிரி பார்க்கிறது. ரிவார்ட் யூஸ் பண்ணி முடிச்சிடுவோம், ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி பெருக்குவோம். நினைவில் வை, பணம் வருவது சாதாரணம். லட்ரி அடிச்சவனுக்கும் வரும். ஆனா பணம் தங்குவது ஒரு கேரக்டர் டெஸ்ட். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் கிட்ட பணம் ஒரு கெஸ்ட் மாதிரி வரும். டிசிப்ளின் உள்ளவன் கிட்ட பணம் பெர்மனன்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும். அதனால சேலரி வந்த நாள் செலிப்ரேஷன் நாள் இல்ல, டிசிஷன் நாள். அந்த நாள்ல நீ எடுத்த முடிவுதான் உன் ஃபியூச்சர் பேங்க் பேலன்ஸ் எழுதுது. 2, என்னால சேமிக்க முடியாது மைண்ட் செட் நண்பா. இந்த ஒரு சென்டென்ஸ் வறுமையின் பாஸ்வேர்ட். நீ கேஷுவலா சொல்ற, என் சம்பளம் போதாது. ஆனா உன் பிரைன் இதை ஜோகாக எடுத்துக்காது, அது கமாண்டாக எடுத்துக்கும். பிரெயின் என்ன சொல்றது? சரி பாஸ், சர்வைவல் மோட் ஆன், சேவிங் சிஸ்டம் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுக்கு ரீசன் கிடைக்கும். சேலரி 15,000 இருந்தாலும், 30,000 இருந்தாலும், 60,000 இருந்தாலும் மைண்ட் செட் சேம், ரிசல்ட் சேம். ஏன் இப்படி? ஏன்னா நீ பிரெயின் கிட்ட சொல்றது, நான் சேமிக்க முடியாத கேட்டகரி. பிரெயின் உன்னை கரெக்ட் ப்ரூவ் பண்ணும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரும், ஆஃபர் கவரும், எமர்ஜென்சி உருவாகும். எண்ட் ரிசல்ட் பாரு, நான் சொன்னேன்ல, சேவ் ஆகாது. இப்போ ரிச் ஹேபிட் என்ன? முதலில் சேமிப்பு, பின்னாடி செலவு. பூர் ஹேபிட், முதலில் செலவு, மீதி இருந்தா சேமிப்பு. மீதி இருக்காது நண்பா. ஏன்னா மீதி இருப்பதுன்னு ஒரு நாள் வராது. எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்ட். ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் கேள். சேவிங்ஸ் பணம் இல்லாததால வராதது இல்லை, ப்ரையாரிட்டி இல்லாததால தான் வராது. ரிச் மைண்ட் செட் சொல்றது, என்னிடம் எவ்வளவு வந்தாலும் அதிலிருந்து ஒரு பங்கை ஃபியூச்சருக்கு வைப்பேன். புவர் மைண்ட் செட் சொல்றது, எல்லாம் செட்டில் ஆன பிறகு சேமிப்பேன். லைஃப்ல எல்லாம் செட்டில்னு ஒரு ஸ்டேஜ் இல்ல. நினைவில் வை, சேமிப்பு என்பது அமௌண்ட் இல்ல, அது ஐடென்டிட்டி. நான் சேவர்ன்னு நீ டிசைட் பண்ணின நாளிலிருந்து அமௌண்ட் ஸ்லோலி க்ரோ ஆகும். ஆனா என்னால முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தா ஃபியூச்சரையும் உன்னை கைவிடும். பணம் உன்னை விட்டு போவதில்லை, நீதான் அதை தள்ளிக்கிட்டு இருக்க. 3 ஸ்டேட்டஸ்க்காக செலவு நண்பா. ஏழை மனசு ஒரு இன்விசிபிள் ப்ரெஷர்ல வாழுது. அது கேட்கிற ஒரே கேள்வி, மற்றவங்க என்ன நினைப்பாங்க?
ரிச் மைண்ட் செட் கேட்கிற கேள்வி வேற. என் மணி என்ன வேலை செய்கிறது? இதுதான் பாதை பிரியும் இடம். ஃபோன், ட்ரெஸ், வாட்ச், பைக், கார் இவையெல்லாம் ஸ்டேட்டஸ் காட்டலாம். ஆனா ஒரு ஹானஸ்ட் கேள்வி, இது உனக்கு இன்கம் உருவாக்குதா? இல்லனா அது அசெட் இல்ல, அது எக்ஸ்பென்ஸ் டாய். டாய் என்ன பண்ணும்? 5 நிமிஷம் சந்தோஷம், 5 வருட இஎம்ஐ. ஏழை ஸ்டேட்டஸ் வாங்குறான், ரிச் ஃப்ரீடம் வாங்குறான். ஏழை இம்ப்ரெஸ் பண்றான், ரிச் ப்ராக்ரஸ் பண்றான். ஏழை பிக்சர் அப்லோட் பண்றான், ரிச் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றான். நினைவில் வை, மற்றவங்க கண்ணுக்கு வாழ்றவன் தன் ஃபியூச்சர் கண்ணை மூடுறான். ஸ்டேட்டஸ் ஐட்டம்ஸ் ஒரு ட்ராப். அவை உன்னை ரிச் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும், ஆனா ரிச் ஆக விடாது. ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத், டாய்ஸ் விலை உயர்ந்தா ஓனர் லைஃப் சீப் ஆகும். இஎம்ஐ லைஃப் ஸ்டார்ட் ஆன உடனே ஃப்ரீடம் லைஃப் எண்ட். நீ வாங்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் ஐட்டம் உன் ஃபியூச்சர் சேலரியை முன்கூட்டியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ரிச் மக்கள் சிம்பிளா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இமேஜ் மெயின்டைன் பண்ண பணம் தேவை, வெல்த் மெயின்டைன் பண்ண டிசிப்ளின் தேவை. இமேஜ் டெம்பரரி, வெல்த் பெர்மனன்ட். தேர்வு உன்னுடையது. 4 அறிவுக்கு பணம் செலவழிக்க பயம். நண்பா, இதுதான் சைலண்டா லைஃப் டிஸ்ட்ராய் பண்ணும் ஹேபிட். 3000 ரூபாய் கோர்ஸ் பார்த்தா மனசு சொல்லும், அட ரொம்ப காஸ்ட்லி. ஆனா அதே 3000 ரூபாய் ஷூஸ் வாங்கும்போது தேவதான். ஒரே லைஃப். இதுதான் ஃபைனான்சியல் பிளானிங். நீ ஒரு டேஞ்சரஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ற. பணம் தரக்கூடிய விஷயத்துக்கு பயம், பணம் எடுத்துடும் விஷயத்துக்கு ஆசை. காமஃப்ட் ஈஸி, க்ரோத் அன்கம்ஃபர்டபுள். அதனால பிரைன் காமஃப்ட் சைடு சூஸ் பண்ணும். ஆனா காமஃப்ட் சோனில இருந்து இன்கம் க்ரோ ஆகாது. ஒரு கேள்வி கேள், ஷூஸ் ஒரு வருடம் நீடிக்கும், கோர்ஸ் நாலேஜ் லைஃப் டைம் வருமானம் தரலாம். ஷூஸ் இம்ப்ரெஸ் பண்ணும், ஸ்கில் இன்கம் ஜென்ரேட் பண்ணும். ஷூஸ் லுக் சேஞ்ச் பண்ணும், நாலேஜ் லைஃப் சேஞ்ச் பண்ணும். ரிச் மக்கள் ஒரு சீக்ரெட் ஃபாலோ பண்ணுவாங்க. மணி செலவா போகட்டும், ஆனா நாலேஜ் கெயின் ஆகணும். புவர் மைண்ட் செட் என்ன சொல்றது? ஃப்ரீல இருந்தா கத்துக்கிறேன். ஃப்ரீ நாலேஜ் ரெஸ்பெக்ட் இல்லாம போகும். பெய்ட் நாலேஜ் சீரியஸ்னஸ் கொண்டு வரும். நினைவில் வை, எக்ஸ்பென்ஸ் கம்ஃபர்ட் தரும், எஜுகேஷன் பவர் தரும். கம்ஃபர்ட் ஃபியூச்சர் சேவ் பண்ணாது, ஸ்கில் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணும். அறிவு வாங்க பணம் செலவழிக்க பயந்தவன் லைஃப் முழுக்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டி வரும். அறிவுக்கு பணம் செலவழிச்சவன் ஒரு நாள் பணத்தை வேலை செய்ய வைப்பான். தேர்வு மீண்டும் உன்னுடையது. 5 ஒரே வருமானம் நண்பா. ஒரே சம்பளம் சமம், ஒரே சங்கிலி. நீ வேலை பண்ற இடம்தான் உன் சர்வைவல். பட்னா அது ஜாப் இல்ல, அது டிபெண்டன்சி. பாஸ் மூட் நல்லா இருந்தா நீ சேஃப், பாஸ் மூட் கெட்டா நீ ஜீரோ. கம்பெனி ப்ராஃபிட் இருந்தா நீ ஹீரோ, லே ஆஃப் வந்தா நீ நம்பர். இது ஸ்டெபிலிட்டி இல்ல, இது கண்ட்ரோல்டு லைஃப். ஏழை மைண்ட் செட் என்ன சொல்றது? ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா லைஃப் செட். லைஃப் செட் ஆகாது நண்பா, லைஃப் ஸ்டக் ஆகும். ஏன்னா உன் இன்கம் சோர்ஸ் ஒரு கதவு மட்டும், அந்த கதவு மூடினா உள்ள இருட்டு. ரிச் மைண்ட் செட் என்ன சொல்றது? இன்கம் சோர்சஸ் அதிகப்படுத்து. ஒரு சம்பளம் இருக்கட்டும், அதோடு சைட் ஸ்கில், ஃப்ரீலான்ஸ், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்லைன் இன்கம், பார்ட் டைம் ஏர்னிங். இவை எக்ஸ்ட்ரா மணி அல்ல, இவை சேஃப்டி லேயர்ஸ். ஒரு மரத்துக்கு ஒரு வேர் மட்டும் இருந்தா காற்றடிச்சா விழும், பல வேர்கள் இருந்தா புயல் வந்தாலும் நிற்கும். அதே போல ஒரே இன்கம் சமம் ரிஸ்க், மல்டிபிள் இன்கம் சமம் ஸ்ட்ரென்த். நினைவில் வை, ஜாப் உனக்கு சேலரி தரும், சோர்சஸ் உனக்கு செக்யூரிட்டி தரும். ஜாப் லாஸ்னா இன்கம் ஸ்டாப், சோர்சஸ் இருந்தால் லைஃப் ஸ்டாப் ஆகாது. ரிச் ஆகிறதுக்கு பெரிய பிஸ்னஸ் தேவையில்லை, ஒரு சோர்ஸ் கூடாதுன்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் பாவர்ட்டி. ஒரு சோர்ஸ் கூட சேர்க்கணும்னு டிசைட் பண்ற மைண்ட் செட் தான் வெல்த் ஸ்டார்ட். செட் ஆகிற வாழ்க்கை வேண்டுமா அல்ல செக்யூர் ஆகிற வாழ்க்கை வேண்டுமா? தேர்வு உன்னுடையது. இப்போ முக்கிய பகுதி 2026 பணக்காரனாக்கும் 7 மணி ஹேபிட்ஸ். நண்பா, ரிச்சா ஆகிறது ஒரு சான்ஸே இல்ல, ஒரு லாட்ரி இல்ல, ஒரு ஷார்ட்கட் கூட இல்ல. அது ஹேபிட்ஸுக்கு கிடைக்கும் ரிவார்ட். நீ தினமும் என்ன ரிப்பீட் பண்றேனோ அதுதான் உன் ஃபியூச்சர். ஹேபிட் ஒன்று, பணத்தை மதிக்கும் மனசு. பணம் ஒரு காகிதம் இல்ல, அது உன் வாழ்க்கை நேரத்தின் வடிவம். நீ 1 மணி நேரம் உழைச்சதுக்கு கிடைச்சது 500 ரூபாய்னா அந்த 500 ரூபாயில உன் வாழ்க்கை நேரம் இருக்கு. அதை வீணா செலவழிச்சா, அவமதிச்சா, கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணினா நீ பணத்தை அல்ல உன் நேரத்தை அவமதிக்கிற. ரிச் மைண்ட் செட், எவ்ரி ரூபி ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பணம் உங்ககிட்ட தங்கணும்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹேபிட் 2, எமோஷனல் ஸ்பெண்டிங் கண்ட்ரோல். ஏழை ஸ்பெண்ட் பண்றது எமோஷன்ல, ரிச் ஸ்பெண்ட் பண்றது லாஜிக்ல. சேட்னா ஆர்டர், ஹாப்பினா ட்ரீட், ஸ்ட்ரெஸ்னா ஷாப்பிங். இது மணி லீக்கேஜ் சிஸ்டம். ரூல், எமோஷன் பீக்ல டிசிஷன் எடுக்காதே, 24 hour ரூல் ஃபாலோ பண்ணு. எமோஷன் கூல் ஆனதும் நீட் ரியலா ஃபேக்கா தெரிய வரும். ரிச் டிலே பண்ணுவான், புவர் ரியாக்ட் பண்ணுவான், ரியாக்ஷன் காஸ்ட்லி. ஹேபிட் 3,
பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சேலரி வந்ததும் ஃபர்ஸ்ட் ஷேர் ஃபியூச்சருக்கு, செகண்ட் ஷேர் லைஃப்க்கு. இதுதான் ரிச் ஐடென்டிட்டி ஸ்டார்ட் பாயிண்ட். புவர் மைண்ட் செட், மீதம் இருந்தா சேவ். லைஃப்ல மீதம் இருக்கும் ஸ்டேஜ் வராது. ரிச் மைண்ட் செட், சேவ் பண்ணிட்டு தான் லைஃப் நடத்துவேன். இதுதான் கண்ட்ரோல். ஹேபிட் 4, ஸ்கில் மீது ஆஃபிஷன் 26. உலகில் சேஃப் அசெட் ஸ்கில். டிப்ளமே சேஃப்டி அல்ல, ஸ்கில் தான் சேஃப்டி. ஜாப் போகலாம், ஸ்கில் இருந்தா இன்கம் திரும்ப வரும். ஸ்கில் இல்லைன்னா மணி வந்தாலும் நிலைக்காது. ரிச் மக்கள் நாலேஜ் வாங்குறாங்க, புவர் மக்கள் கம்ஃபர்ட் வாங்குறாங்க. நாலேஜ் ஃபியூச்சர் இன்கம், கம்ஃபர்ட் பிரசன்ட் எஸ்கேப். ஹேபிட் 5, மணி அவேர்னஸ். மணி இன்விசிபிளா போகாது, நீ கவனிக்கல. டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்றவனுக்கு ஃபினான்ஷியல் ஷாக்கு குறையும். ட்ராக்கிங் இல்லாத பணம் காற்று மாதிரி. ரிச் பீப்புள் மணி வாட்ச் பண்ணுவாங்க, புவர் பீப்புள் மணி ஹோப் பண்ணுவாங்க. ஹோப் வெல்த் பில்ட் பண்ணாது, அவேர்னஸ் பில்ட் பண்ணும். ஹேபிட் 6, அசெட் மைண்ட் செட். ரிச் வாங்குற ஒவ்வொரு விஷயமும் ஃபியூச்சர் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். புவர் வாங்குற ஒவ்வொரு விஷயமும் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அசெட் கேள்வி, இது எனக்கு பணம் தருமா? லியபிலிட்டி கேள்வி, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு லைஃப் இம்ப்ரெஷன் பில்ட் பண்ண மற்றொரு லைஃப் இஎம்ஐ கட்ட வேண்டாம். ஹேபிட் 7, லைஃப் ஸ்டைல் டிலே பவர். இன்கம் இன்க்ரீஸ் ஆனவுடன் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றது பாவர்ட்டி ட்ராப். ரிச் மக்கள் குவாய்டா பில்ட் பண்ணுவாங்க. அவுட் சைட் சிம்பிள், இன்சைட் பவர்ஃபுல். புவர் ரிவர்ஸ். ரிச் ஃபார்முலா, இன்கம் ஆரோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரோ ஆரோ, லைஃப் ஸ்டைல் ஸ்லோ. புவர் ஃபார்முலா, இன்கம் ஆரோ, லைஃப் ஸ்டைல் ஆரோ ஆரோ, சேவிங்ஸ் ஜீரோ இறுதி. உண்மை நண்பா, இந்த ஹேபிட்ஸ் போரிங் மாதிரி தோணும், ஆனா வெல்த் போரிங் ஹேபிட்ஸ்ல தான் பில்ட் ஆகுது. எக்ஸைட்டிங் லைஃப் இமீடியட் ப்ளஷர் தரும். டிசிப்ளின்டு லைஃப் லாங் ஃப்ரீடம் தரும். ரிச் ஆகிறது இன்கம் கேம் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் கேம். பணம் உன்னை தேர்வு பண்ணும் முன் நீ உன்னை ட்ரெயின் பண்ணிக்கோ. 2026 லைஃப்ல சேம் இயரா அல்ல வெல்த் ஸ்டார்ட் இயரா? ஆன்சர் ஹேபிட்ஸ்ல. கடைசி உண்மை நண்பா, வறுமை ஒரு நிலை இல்லை, அது ஒரு பேட்டர்ன். ஒரு மாதம் ஸ்ட்ரகிள் காயின்சிடென்ஸ், ஆனா பல வருடங்கள் ஸ்ட்ரகிள் பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன தெரியுமா? நீ ரிப்பீட் பண்ற டிசிஷன்ஸ், ரிப்பீட் பண்ற ஹேபிட்ஸ், ரிப்பீட் பண்ற மணி மிஸ்டேக்ஸ். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் லக் இல்லாம இல்ல, சிஸ்டம் இல்லாம தான். நீ உழைக்கிற, நீ முயற்சி செய்கிற, ஆனா டைரக்ஷன் இல்லாத உழைப்பு காற்றில் ஓடுற காகிதம் மாதிரி. மூவ்மெண்ட் இருக்கும், ப்ராக்ரஸ் இருக்காது. ஹார்ட் ஒர்க் உன்னை சோர்வாக்கும், உழைப்பு உடம்பை சோர்வாக்கும், ஸ்ட்ரெஸ் மைண்டை சோர்வாக்கும், டென்ஷன் லைஃபை சோர்வாக்கும். ஆனா ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ் உன்னை சுதந்திரமாக்கும். ஏன்னா ஹேபிட்ஸ் உன் சார்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ தினமும் கொஞ்சம் சேவ் பண்ணினா, இம்பல்சிவ் ஸ்பெண்ட் அவாய்ட் பண்ணினா, ஸ்கில் பில்ட் பண்ணினா, ஆசெட் திங்க் பண்ணினா, ஒரு நாள் சேஞ்ச் தெரியாது, ஒரு மாதம் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா ஒரு வருடம் கழிச்சு நீயே உன்னை அடையாளம் காண மாட்ட. ஒரு நாள் உழைப்பு ரிச் ஆக்காது, ஓவர் டைம் உன்னை டயர்ட் ஆக்கும், டபுள் ஷிஃப்ட் உன்னை ட்ரெயின் பண்ணும். ஆனா தினசரி ஹேபிட்ஸ் தான் எம்பையர் கட்டும். எம்பையர் பிரிக் பை பிரிக் கட்டப்படுது. வெல்த் ஹேபிட் பை ஹேபிட் பில்ட் ஆகுது. நினைவில் வை, பிக் சக்சஸ் ஒரு பெரிய மோமெண்ட்ல வராது, அது சின்ன டெசிஷன்ஸ் ரிப்பீட்டட்ல இருந்து வரும். நீ இன்னைக்கு 200 ரூபாய் சேவ் பண்றதா அல்ல ஆன்லைன் ஆஃபர் கிட்ட கிவ் அப் ஆகிறதா? இந்த ஸ்மால் டெசிஷன் தான் ஃபியூச்சர் டிஃபைன் பண்ணுது. வறுமை ஒரு கர்ஸ் இல்ல, அது அன்ட்ரெயின்ட் ஹேபிட்ஸ் ரிசல்ட். ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணினா பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும். பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் ஆனா கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆகும். கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆனா லைஃப் சேஞ்ச் ஆகும். நண்பா, உழைப்பு மட்டும் போதாது, உழைப்பை ப்ரொடக்ட் பண்ற ஹேபிட்ஸ் வேண்டும். அதுதான் ரிச் லைஃப், அதுதான் ஃப்ரீடம். கடைசி உண்மை நண்பா, வறுமை ஒரு நிலை இல்லை, அது ஒரு பேட்டர்ன். ஒரு மாதம் ஸ்ட்ரகிள் காயின்சிடென்ஸ், ஆனா பல வருடங்கள் ஸ்ட்ரகிள் பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன தெரியுமா? நீ ரிப்பீட் பண்ற டிசிஷன்ஸ், ரிப்பீட் பண்ற ஹேபிட்ஸ், ரிப்பீட் பண்ற மணி மிஸ்டேக்ஸ். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் லக் இல்லாம இல்ல, சிஸ்டம் இல்லாம தான். நீ உழைக்கிற, நீ முயற்சி செய்கிற, ஆனா டைரக்ஷன் இல்லாத உழைப்பு காற்றில் ஓடுற காகிதம் மாதிரி. மூவ்மெண்ட் இருக்கும், ப்ராக்ரஸ் இருக்காது. ஹார்ட் ஒர்க் உன்னை சோர்வாக்கும், உழைப்பு உடம்பை சோர்வாக்கும், ஸ்ட்ரெஸ் மைண்டை சோர்வாக்கும், டென்ஷன் லைஃபை சோர்வாக்கும். ஆனா ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ் உன்னை சுதந்திரமாக்கும். ஏன்னா ஹேபிட்ஸ் உன் சார்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ தினமும் கொஞ்சம் சேவ் பண்ணினா, இம்பல்சிவ் ஸ்பெண்ட் அவாய்ட் பண்ணினா, ஸ்கில் பில்ட் பண்ணினா, ஆசெட் திங்க் பண்ணினா, ஒரு நாள் சேஞ்ச் தெரியாது, ஒரு மாதம் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா ஒரு வருடம் கழிச்சு நீயே உன்னை அடையாளம் காண மாட்ட. ஒரு நாள் உழைப்பு ரிச் ஆக்காது, ஓவர் டைம் உன்னை டயர்ட் ஆக்கும், டபுள் ஷிஃப்ட் உன்னை ட்ரெயின் பண்ணும். ஆனா தினசரி ஹேபிட்ஸ் தான் எம்பையர் கட்டும். எம்பையர் பிரிக் பை பிரிக் கட்டப்படுது.
வெல்த் ஹேபிட் பை ஹேபிட் பில்ட் ஆகுது. நினைவில் வை, பிக் சக்சஸ் ஒரு பெரிய மோமெண்ட்ல வராது. அது சின்ன டெசிஷன்ஸ் ரிப்பீட்டட்ல இருந்து வரும். நீ இன்னைக்கு ரூபாய் சேவ் பண்றதா, அல்ல ஆன்லைன் ஆஃபர் கிட்ட கிவ் அப் ஆகுறதா? இந்த ஸ்மால் டெசிஷன் தான் ஃபியூச்சர் டிஃபைன் பண்ணுது. வறுமை ஒரு கர்ஸ் இல்ல, அது அன்ட்ரெயின்ட் ஹேபிட்ஸ் ரிசல்ட். ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணினா பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும். பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் ஆனா கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆகும். கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆனா லைஃப் சேஞ்ச் ஆகும். நண்பா, உழைப்பு மட்டும் போதாது, உழைப்பை ப்ரொடக்ட் பண்ற ஹேபிட்ஸ் வேண்டும். அதுதான் ரிச் லைஃப், அதுதான் ஃப்ரீடம். இறுதி வார்த்தை நண்பா, 2026 ஒரு இயர் தான். அது உன்னை காப்பாத்தாது. லக் உன்னை காப்பாத்தாது. சேன்ஸ் உன்னை காப்பாத்தாது. டிசிப்ளின் பிளஸ் மணி ஹேபிட்ஸ் தான் உன் ஃபியூச்சர். பணம் சத்தமா வராது, அது கிரவுட் கிட்ட போகாது, அது குவைட்லி கண்ட்ரோல் உள்ள மனுஷன் கிட்ட தான் போகும். இப்ப லைஃப் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேக்குது. லைஃப் முழுக்க சம்பளம் பின்தொடர்றவனா இருப்பியா, மாதாந்திர ரீசெட் லைஃப் வாழ்றவனா? அல்ல, ஒரு நாள் மணி உன்னை பின்தொடரும் பொசிஷனுக்கு வருவியா? அது ட்ரீம் இல்ல, அது டெய்லி ஹேபிட்ஸ் டிசிஷன். நினைவில் வை, ஃபியூச்சர் சட்னலி சேஞ்ச் ஆகாது. இன்னைக்கு நீ எடுக்கிற டெசிஷன்ல இருந்து குவைட்லி ஸ்டார்ட் ஆகும். அதனால தேர்வு உன்னுடையது. எண்டிங் எமோஷனல் பிளஸ் பவர்ஃபுல் க்ளோஸ். என்னென்னப்பா, இந்த வீடியோ ஒரு கான்டென்ட் இல்ல, இது ஒரு கண்ணாடி. நீ உன்னைய பாத்தியா? இல்ல இன்னும் காரணம் தேடிக்கிட்டே இருக்கியா? வாழ்க்கை உன்னை ஏழையா வைக்க முயற்சி செய்யல, உன் பழக்கங்கள் தான் குவைட்லி உன்னை கட்டி போடுது. நினைச்சுப்பார், இன்னைக்கு நீ சேஞ்ச் ஆக மறுக்கிற ஒவ்வொரு ஹேபிட் நாளைக்கு உன்னை சேம் இடத்துல நிறுத்தும். ஆனா இன்னைக்கு நீ டிசிப்ளின் சூஸ் பண்ணினா 2026 உன் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் ஆகும். ஒரு நாள் உழைப்பு உன்னை ரிச் ஆக்காது, ஒரு பெரிய லக்கி சான்ஸ் உன்னை காப்பாத்தாது. டெய்லி மணி ஹேபிட்ஸ் தான் சின்ன மனிதனை பெரியவராக்கும். பணம் ஓசையா வராது, அது கேரக்டர் கிட்ட தான் போகும். இந்த வீடியோ உன் மனசுல ஒரு சின்ன ஷேக் கூட கொடுத்திருந்தா இந்த நாலேஜ் இங்க முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அறிவு ஒரு வீடியோ இல்ல, அது ஒரு பயணம். இந்த சேனல்ல நம்ம பில்ட் பண்ண போறது மோட்டிவேஷன் இல்ல, மைண்ட் செட், டிசிப்ளின், வெல்த் திங்கிங். அதனால இந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் பண்ணும் கான்டென்ட் மிஸ் ஆகக்கூடாதுன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. இது மற்ற ஒருத்தனோட லைஃப் கூட சேஞ்ச் ஆக உதவும். கமெண்ட்ல சொல்லு, 2026 நான் சேஞ்ச் ஆகிறேன். அது ஒரு காமெண்ட் இல்ல, அது உன் ஃபியூச்சர் கிட்ட கொடுக்கிற ப்ராமிஸ். நினைவில் வை, சம்பளம் வாழ்க்கை தரும், ஆனா பணப்பழக்கம் சுதந்திரம் தரும். நாம் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உழைப்பு கைக்கு, அறிவு தலையுக்கு, பணம் உன்னை தேடி வரட்டும்.